ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான பொட்டேட்டோ பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்குல செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். உருளைக்கிழங்கு நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா கையிலே பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஒரு கடாயில் பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஒரு சாஸ் பேன் இருந்தாலுமே நீங்கள் அதிலேயே வச்சு கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற மாதிரியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டர் போட்டு அதில் ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய தக்காளி அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வரும்ல அந்த மாதிரி வணக்கி விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கும் போது ஃபஸ்ட்டே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 8 முந்திரி ஊற வச்சுக்கோங்க. அதையும் இது கூடயே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 துண்டு பட்டை, 2 பட்டை போட்டு 2 கிராம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் அது போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு கொஞ்சம் பார்த்து தெறிக்கும். ஸோ மூடி வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணுங்கள். நல்லா அது வணக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நல்லா வணங்கணும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும், அந்தளவுக்கு நல்லா வணக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வணங்கட்டும்னு விட்டுருங்க. நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா முந்திரி இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பாயில் ஆகட்டும்ன்ட்டு விட்டுருங்க. நல்லா கொஞ்சதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சோம்ல அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா வணங்கணும். அது நல்லா சுண்டுனதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கோங்க. எங்கிட்ட கொஞ்சம் க்ரீம் இருந்தது. க்ரீம் தேவையில்லை, உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. எங்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக க்ரீம் போட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.